எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு ஆழமா அலசுற இந்த அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, அது இந்தியாவை எப்படி பாதிக்குது, அப்புறம் நம்ம உள்நாட்டு சந்தையோட நிலவரம் என்ன, கடைசியா இனிமே என்ன எதிர்பார்க்கலான்னு ஒரு முழு பார்வையை பார்க்கலாம். இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்ல எல்லா அசெட்ஸோட ஃபோக்கஸையும் தீர்மானிக்கிறது மத்திய கிழக்குல நடக்கிற அந்த போர் தான். அதோட பாதிப்புகள் தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஜியோபொலிட்டிக்கல் ஷாக்கோட முக்கியமான பாதிப்புகளை நம்ம பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது, அமெரிக்காவோட பாண்ட் டீல்ஸ் அதிகமாகுது, டாலர் இன்னும் வலுவாகுது. ஆனா ஆச்சரியமா தங்கம் விலை மட்டும் கீழே இறங்குது. இது எல்லாமே நம்ம சந்தைக்கு ஒரு வித அழுத்தத்தை கொடுக்குற விஷயங்கள் தான். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த எரிசக்தி விலையேற்றத்தோட அளவு. பாருங்க, போர் ஆரம்பிச்சதுல இருந்து கச்சா எண்ணெய் விலை நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது 47% அதிகரிச்சிருக்கு. இது உலக அளவுல பணவீக்கம் பத்தின கவலைய ரொம்பவே அதிகமாக்கியிருக்கு. இந்த டைம் லைனை பாருங்க, எப்படி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சம்பவம் வேகமா நிதி சந்தைகளை பாதிக்குதுன்னு தெளிவா புரியும். பிப்ரவரி கடைசியில போர் ஆரம்பிக்குது, மார்ச் தொடக்கத்திலேயே அமெரிக்கன் பாண்ட் ஈல்டு எகிரிடுச்சு, மார்ச் நடுல கச்சா எண்ணெய் $103 தாண்டிடுச்சு. இப்போ இந்த வாரம் எல்லாரோட கவனமும் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் மேல தான் இருக்கு. அதுதான் அடுத்த பெரிய ரிஸ்க். சோ இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. அமெரிக்க ஃபெட் இந்த வாரம் வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. எதுக்குன்னா இந்த எண்ணெய் விலை ஏறினதால பணவீக்கம் அதிகமாயிருக்கு. அதனால வட்டி குறைப்பு பத்தின பேச்சுக்கே இப்போ இடம் இல்ல. குறைஞ்சது செப்டம்பர் மாசம் வரைக்கும் தள்ளி போகும்னு தான் தோணுது. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. பொதுவா போர் பதற்றம் வந்தா எல்லாரும் தங்கத்துல தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுதான் சேஃப் ஹேவன். ஆனா இப்போ பாருங்க, தங்கம் விலை குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஏன்? இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு இல்லையே. இதுக்கு காரணம் இதுதான். ஒரு பக்கம் போர் பதற்றம் தங்கத்துக்கு ஆதரவா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு பத்திரங்களுக்கு 4.28% வட்டி கிடைக்குது. இது ரொம்பவே கவர்ச்சிகரமான வருமானம். அதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட்டுட்டு அதிக வட்டி கிடைக்கிற இந்த பத்திரங்கள் பக்கம் போறாங்க. அதனாலதான் தங்கத்தோட விலை குறையுது. சரி, இதுவரைக்கும் உலக அளவுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்திய சந்தைய, குறிப்பா பணவீக்கம், அந்நிய முதலீடு, அப்புறம் நம்ம ரூபாயோட மதிப்பை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் பாதிப்பு பணவீக்கம் தான். இங்க பாருங்க, எரிசக்தி, உணவுப் பொருட்களோட விலை ஏறினதால நம்ம பணவீக்க குறியீடுகள் பல மாதங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதனால நம்ம ரிசர்வ் வங்கியும் இப்போதைக்கு வட்டி விகிதங்களை குறைக்காதுன்னு தான் தோணுது. பாருங்க, 92.44 இதுதான் இப்போ $1க்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்த பணவீக்க பிரச்சனை, அதோட டாலர் வேற வலுவா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ரூபாய இந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பலவீனம். ரூபாய் மதிப்பு குறையறதாலையும் பணவீக்கம் அதிகமாகறதாலையும் இந்தியாவோட 10 வருஷ அரசாங்க பத்திரத்தோட வட்டி வருமானம் 6.68% உயர்ந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, சந்தை இனிமே பணவீக்கம் அதிகமாகும் எதிர்பார்க்குது. அதனால வட்டி விகிதங்களும் உயர்ந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம இந்திய சந்தையில ஒரு சுவாரஸ்யமான கதை நடந்துட்டு இருக்கு. அதாவது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வேறுபாடு. 2 பேரும் எதிரெதிர் திசையில போயிட்டு இருக்காங்க. பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, இன்னிக்கும் தொடர்ந்து பங்குகளை வித்திருக்காங்க. எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 9,365 கோடி ரூபாய்க்கு. இது ஒரு பெரிய விற்பனை அழுத்தம். ஆனா இந்த விற்பனையை யார் வாங்குனாங்க? நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தான் அவங்க. அதாவது DIIs கிட்டத்தட்ட 12,594 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி சந்தை கீழே விழாம ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த DII சப்போர்ட்டால தான் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சது. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா நிலைமை இன்னும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு க்ளோசிங் நம்பர்ஸை பாருங்க. நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே கிட்டத்தட்ட 3/4% ஏறி முடிஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு ஒரு நல்ல நாள் மாதிரி தான் தெரியுது. இது மட்டும் இல்லாம இந்தியா விக்ஸ், அதாவது சந்தையோட பயத்தை காட்டுற ஒரு இண்டிகேட்டர், அது கிட்டத்தட்ட 7% குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சந்தையில பதற்றம் குறையுதுன்னு இது காட்டுது. ஆனா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கை வருது. பாருங்க, RSI நியூட்ரலா இருக்கு, ஆனா ஸ்டொகாஸ்டிக் ஓவர்பாட்ல இருக்கு. அதாவது சந்தை அதிகமா வாங்கப்பட்டிருக்கு. மேக்டி இன்னமும் செல் சிக்னல்ல தான் இருக்கு. சோ டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு கலவையான சிக்னல் தான் கிடைக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் சார்ட்ல இது இன்னும் தெளிவா தெரியுது.
ஷார்ட் டேர்ம்ல, அதாவது 5 நாள் 10 நாள் ஆவரேஜ் எல்லாம் வாங்குன்னு சொல்லுது. ஆனா லாங் டேர்ம்ல 50 நாள் 100 நாள் ஆவரேஜ் எல்லாம் இன்னும் விற்றுவிடு சிக்னல்ல தான் இருக்கு. இது சந்தையில ஒரு இழுபறி நிலையை காட்டுது. சரி, உலக நிலவரம், இந்திய சந்தையோட டெக்னிக்கல்ஸ், ஃபண்ட் ஃப்ளோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் வச்சு இனிமே என்ன நடக்கும்? நம்மளோட பார்வை என்ன? முதலீட்டாளர்கள் எதை கவனிக்கணும்? மொத்தத்துல 3 முக்கியமான விஷயங்கள் தான் சந்தையை இப்போ நகர்த்திட்டு இருக்கு. 1, எண்ணெய் விலையில இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க். 2வது, தொடர்ந்து அதிகமா இருக்கிற பணவீக்கம். 3வது, அமெரிக்க ஃபெட்டும் நம்ம ஆர்பிஐயும் எடுக்க போற வட்டி விகித முடிவுகள். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வாரம் வர அமெரிக்க ஃபெட் முடிவுதான். சோ எங்களுடைய பார்வை என்னன்னா, இப்போதைக்கு காஷியஸ் நியூட்ரலா, அதாவது எச்சரிக்கையான நடுநிலைமையோட இருக்கிறது தான் நல்லது. இது கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கான நேரம் இல்ல. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பங்குகளை வித்துட்டு விலைவாசி உயர்வை சமாளிக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களோட பங்குகள்ல முதலீடு செய்யறது புத்திசாலித்தனம். கடைசியா முதலீட்டாளர்கள் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் முடிவு வரப்போகுது. இந்த நேரத்துல நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களால் ஏற்பட்ட இந்த ஏற்றம் ஒரு உண்மையான மீட்சியா, இல்ல அடுத்த புயல் வர்றதுக்கு முன்னாடி வித்துட்டு வெளியேற நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா? யோசிங்க. நன்றி.